கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் வாசிக்கிறார். பரிசுத்த முத்தத்தோடு ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒரு பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். ஒவ்வொரு நிருபமும் எழுதும் பொழுது வாழ்த்துறதுல பவுலை போல யாரும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ஒருவருக்கொருவர் சபையில பார்க்கும் பொழுது பரிசுத்த முத்தத்தோடு நீங்க வாழ்த்துங்கள். அப்படின்னா என்ன, கட்டி பிடிச்சு அப்படி முத்தம் கொடுக்கறதல்ல. அப்படி என்ன, முன்னால என்ன பண்ணுவாங்க, கையில வெளிநாட்டுல நம்ம கையில முத்தம் கொடுப்பாங்க, நெத்தியில முத்தம் கொடுப்பாங்க. பரிசுத்தம் அப்படின்னா என்ன, மாம்சம் இல்லாத. சில பேர் முத்தம் கொடுன்னா அப்படி கட்டி பிடிச்சு அப்படி முத்தம் கொடுத்தா அது மாம்ச முத்தம். பரிசுத்தம் முத்தம். நீ பரிசுத்தமா இருந்து நீ முத்தம், பரிசுத்த முத்தம்னா அப்படி அப்படி உங்களை வாழ்த்துக்கிறோம், நல்லா இருக்கீங்களா, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி என்ன, அந்த பரிசுத்த முத்தம் நீ செய்யும் பொழுது சபையில் ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன வாழ்த்துங்கள். நல்லா இருக்கீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான முத்தம், ஆசீர்வாதமான முத்தம். இது பரிசுத்தமா. ஆனா நீ பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தினாதான் ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அந்த வாழ்த்துல அங்க போகும். அந்த அவர்களை வாழ்த்தும் போது அந்த ஆசீர்வாதமும் உனக்கு வரும். அதனாலதான் ஆண்டுகள் நீர் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். அப்ப நீ யாரை பரிசுத்தமா பரிசுத்த முள்ளத்தோடு வாழ்த்துக்கிறாயோ அந்த வாழ்த்து ஆசீர்வாதம் உனக்கும் கடந்து வரும். சபையில நிறைய பேர் சும்மா நல்லா இருக்கல அப்படி கை கொடுத்துட்டு சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இவன் இருந்து இவன் முகத்துல போய் முழிச்சுட்டேனே, சபையில இவன் முகத்துல காணா கூட அதை பார்க்க கூடாதவனா நான் பார்த்துட்டேனே தேவ பிள்ளைகளை. அப்படி இல்லை, சபையில பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் தேவ பிள்ளைகளை. சகோதரனா, சகோதரியா, அண்ணனா, தப்பியா, யாரா இருக்கட்டும், அவன் பணக்காரனா பிச்சைக்காரனா இருக்கட்டும், அவனை பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஐ கம் டு நேம் ஆம். சபையில் அப்படி ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறதுக்கு பவுல் அப்படிப்பட்ட காரியங்களை நிருபங்களை எழுதுகிறார். ஒவ்வொரு நிருபங்களையும் எழுதுகிறார். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, எந்த சபையில பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துறீங்க? ஒரு சில சபை இருக்கு, சிலர் கையே கொடுக்காம போயிடுவான், சிலர் அப்படி கொஞ்ச நேரம் நின்று அப்படி வாழ்த்தி முத்தங்களை கொடுத்து அப்படின்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாதுங்க தேவ பிள்ளைங்க. இந்த நாட்களில் அப்படி சும்மா அப்படி இது வரைக்கும் வருவாங்க, அப்படி ஒரு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுப்பாங்க, கையில் ஒரு முத்தம் கொடுப்பாங்க, இல்லை வாழ்த்துவாங்க. அன்பின் முத்தத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறோம், மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு போய் யாரும் பெரிய ஆள் விட்டாங்கன்னா மனப்பூர்வமாக வாழ்த்துவாங்க. 1 ரூபா கொடுப்பாங்க, 2 ரூபா கொடுப்பாங்க. அந்த நாட்களில் தேவப்பிள்ளைகளை சபையில் ஒரு ஐக்கியத்துக்காக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தல் கூறுங்கள். அந்த வாழ்த்தல் கூறின உடனே தேவப்பிள்ளைகளை மரியாள் வாழ்த்தல் கூறுற உடனே எலிசபெத்தோட வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிட்டு என்று சொல்கிறார். அப்போ நீ பரிசுத்தாவி பெற்றனா, எத்தனை பரிசுத்தாவி பெற்ற தேவப்பிள்ளைகள் எத்தனை பேர் வாழ்த்துறீங்க? வாழ்த்துனா அங்க ஆசீர்வாதம் போகுங்க, அந்த கிருபை போகும். பரிசுத்த முள்ளத்தோடு வாழ்த்துங்க. ஏன்னா சும்மா ஆவியில கீழே மேலே சொல்லிட்டு பரிச்சர் ஐயோ இவன் முகத்துல முழிச்சிட்டேன அப்படிங்கிறது அல்ல. தேவன் அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அதனால நீங்க பரிசுத்தமா இருந்து பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. நீங்களும் பரிசுத்தரா இருந்து பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். சும்மா அப்படியே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு நல்ல 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 அப்படின்னு சொல்லி இருதயத்துல உன் இருதயத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்த்து. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சபையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறீங்களா? அப்படி எப்படிங்க சபை வளரும்? எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் பாட்டுல போயிடுறீங்க, அப்புறம் எப்படி வளரும்? ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கினார். சபையில நீங்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் திருச்சபை பிள்ளை, நீங்க எந்த சபையா இருக்கலாம், தேவ பிள்ளைகள் இருந்து வாழ்த்துங்க. மனப்பூர்வமா நீங்க பரிசுத்தமா இருங்க, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. அப்போ நீங்க வாழ்த்தும் போதே அந்த ஆசீர்வாதம். மரியாளுடைய வார்த்தை கேட்ட உடனே பிள்ளை களிப்பா தூங்கிட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எலிசபெத்து என் தாயார்
என் ஆண்டவருடைய தாயாரும் சொல்லி வாழ்த்துக்கிறான். இந்த ஆசீர்வாதம் மரியாளுக்கு மறக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு பைபிளில் ரகசியம் தெரியல. தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தா பெற்றுட்டோம்னமா அப்படின்னு இல்லை. பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துனா உனக்கும் வாழ்த்து செய்தி வரும், நற்செய்தி வரும், உனக்கும் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் சபை வளரும், குடும்பம் வளரும், பிள்ளைகள், தொழில், விவசாயங்கள் எல்லாம் வளரும். இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு பவுல் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறது போல எல்லா நிருபங்களையும் சபையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற போல இயேசுவும் ஒரு வீட்டுக்கு போகும்போது வாழ்த்துங்க. எந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கலாம். போனவொன்னே அங்கே என்ன கிடைக்கும்? என்ன சிலர் ஊழியர் கூட்டிக்கு மயாச்சுன்னா அங்கே என்ன கிடைக்கும்? அந்த ஊழியத்தை வாழ்த்துறீங்களா? அந்த சபையார் வாழ்த்தி, அந்த பாஸ்டரை வாழ்த்தீர்களா? அதெல்லாம் கிடையாது. இங்க என்ன சாப்பாடு? மட்டனா, சிக்கனா, என்ன முட்டையா, மீனா? இதுதான் நிறைய ஊழிய ஐக்கியத்திலேயே இது இப்படிதான் இருக்காங்க. போனோமா அந்த சபைக்கு ஜெபம் பண்ணி அந்த சபையை வாழ்த்தணுமா, அந்த ஊழியக்காரரை வாழ்த்தணுமா, அப்படிலாம் இல்லை. ஆனா பவுல் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளத்தோடு வாழ்த்துங்கள், ஆசீர்வதிகள், கர்த்தர் உங்களோடு இருப்பா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே உமக்கு கோடி சோதரப்பா. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபைகளை தருமடியா செய்யும். சபையில் அப்பேற்பட்டவர் முத்தங்களை, பரிசுத்த முத்தத்தை வெளிப்படுத்தின, வாழ்த்தி எழுதின பவுலை நாங்கள் நினைக்கிறோம். அதே போல எங்களுடைய சபைகளை செய்ய நீர் கிருபை செய்ய முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் எப்பேற்பட்ட காரியத்தை ஏற்படுத்துகிறார். வழியாடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் பெரிய காரியம் செய்வா. நீங்கள் பரிசுத்தராக இருந்து பரிசுத்தமாக நீங்கள் வாழ்த்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், உங்கள் சந்ததிக்கு வரும், அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி அவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கும், இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வீட்டில் போகும்போது அந்த ஆசீர்வாதங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆசீர்வாதம் இருக்கும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென், ஆமென்.